என்னுடைய குட்டி ஸ்கூலுக்குலாம் காலேஜெல்லாம் ஒழுங்காக போறியா? ஆ ஓகே. நம்ம ஹீரோ பிரதீப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ குட், வெரி குட் பாய். ரொம்ப ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக, ரொம்ப அன்போட, ரொம்ப கேர்ஃபுல்லாக, அவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடிய ஒரு பையன். அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து he is not simply an actor. He proved himself as a director first. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஆக்டராக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விக்கி அந்த பையன் போடுறது லக்கி சாம்டா அவன். ஆக்சுவலாக நீ எந்த படத்தில் போட்டாலும் அந்த படம் ஹிட் ஆகும். அவன் அந்த மாதிரி ஒரு லக்கி சாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படமும் அவனுக்கு பெரிய, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்கான். இப்படி அவன் பேசிக்கலாக அவன் கேரக்டர் எப்படின்னு கேட்டால் இங்கே போகும், கத்தும், அலறும். தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தன் சத்தம் போட்டு திட்டம் போது கிளாப் பண்ணுவாங்களா, அவனுக்கு தான் தட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருக்கான். ஐ திங்க் விக்கி பண்ண வச்சுருக்கான், அந்த கதை பண்ண வச்சுருக்கு. ஜனரஞ்சமான கதையும் கூடது, அதுலேயும் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். இந்த படம் அவன் வந்து இந்த படத்தை முன்னால் தள்ளி தோளில் தொங்க போட்டுட்டு அவன் வந்து இந்த படத்தை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா சார் மட்டும் பேசணும். இங்கிலீஷ் படங்களில் நிறைய ரொம்ப நேரம் பேசல, ஓகே இல்லை ஓகே. இங்கிலீஷ் படங்களில் நிறைய ஒரு வார்த்தை வரும், சாய்ஸ்னு ஒரு வார்த்தை வரும். தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அவர்கிட்ட நிறைய மீட் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய டைரக்டர், ஒரு எக்ஸ்ட்ரானரி கன்செப்ஷன்லாம் பண்ணி நிறைய படங்கள் பண்ணி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒன் டே ஹி டிசைட்ஸ், சார் என் லைஃபே நான் ஆக்ட் பண்ணணுன்னு தான் சார் வந்தேன். டைரக்ஷன் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ சார். நான் வந்து நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டராக தமிழ் சினிமாவில் அவர் இருக்கிறார் ஆக்சுவலாக. அது அந்த சாய்ஸ் நான் தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நான் பார்த்து ஒருத்தங்க எல்லாருமே சாய்ஸ், ஒருத்தங்க சூஸ் பண்ணி தான் வரோம், இதுதான் பண்ணணும். பட் அவர் வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்டு சாய்ஸை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. எனக்கு அவர் மேலே ரொம்ப சந்தோஷம். அவர் இன்றைக்கி வந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி தான் சார் நான் இருக்கணும், என்னுடைய ஸ்கேல் இது தான், நான் ஒரு அமிதாப் மாதிரி ஆகணும், நான் ஒரு ஷாருக் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்றைக்குமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ அவர் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ சல்யூட் ஹிம்.